எதுக்குடா பிள்ளை பெக்கிறது? இவன் தான் என் பிள்ளைன்னு கர்வமா எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. இதெல்லாம் காட்டுற மாதிரியா இருக்கு? பகலெல்லாம் வெட்டு குத்துன்னு அலையிறது, ராத்திரி வந்தா கட்டு போடுறது, கழுவுறது, எல்லாம் தலையெழுத்துடா, தலையெழுத்து. பஸ்ஸா இது? பாலைவனடா இன்னைக்கு. ஹலோ, எங்க போறீங்க? எங்க வீட்லயே கேட்க மாட்டாங்க எங்க போறீங்கன்னு, போகும்போது எங்க போறீங்க கேக்குறான் பாரு. டிக்கெட் வாங்காதவங்களா டிக்கெட் வாங்கிடுங்க, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ண போறேன். ஆமா, பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி க்ளோஸ் பண்ண போறாராம். க்ளோஸ் பண்ணியா? எவ்வளவு நேரமா வண்டி எடுறான் பாரு. விசில குடியா. ஏய் சூப்பரா குத்தாரா ஒரு விசிலு. நம்ம ஐயா குத்த விசிலுக்கு ஒரு ஓ போடு. அனிமல்ஸ் பொறுக்கிங்க அழியறானே. சத்தர்லாண்டா. இப்ப பிரேக்கர் சாரே நம்ம டிரைவர் மாமா, அவருக்கு ஒரு ஓ போடுங்களா. யோ சும்மா இருங்கப்பா. தொண கலாட்டா பண்ணிக்கிட்டு. டேய் டிரைவர் மாமா கோபப்படுறாரா? அவரே கோபப்படுறாரா? கேட்டுருவோம். ஓடு மண்டியில் விசாரணை. டேய் ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா. நடத்துனாரு அங்க நடக்கிறாரு, ஓட்டுனாரு நான் உட்காந்து நிக்கிறாரு ஓடாம. நக்கல் தானே இவர் உடம்புக்கு ஓடுறதா? டேய் கோவம் வருதுப்பா. கண்ணு கூட செவுக்குதுப்பா. கண்ணெல்லாம் துடிக்குதுப்பா. கண்ணாளனே எனக்கு கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்ணு இவருக்கே பாட்டா? ஏண்டா பீச்சுக்கே சுண்டலா, வீரப்பனுக்கே சந்தனமா, மாத்திரைக்கே ஜுரமா? ரியாக்ஷன் மாத்து பார், ரியாக்ஷன் மாத்து பார். இவ்ளோ ரியாக்ஷன் கொடுத்த நம்ம டிரைவர் மாமாவுக்கு ஒரு ஓ போடு. அப்பா இவன் எனக்கு என்ன காவல்காரனா இல்ல அடியாளா? யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கத்தி எடுத்துட்டு பாஞ்சிடுவானா? அப்படி என்னடி சொன்னாங்க? குண்டன்னாங்க, அவ்வளவுதான். ஆமா நான் குண்டன் தான். அதுக்காக இல்ல அப்பா, நான் சொல்றது கே. சும்மா பேசல. நான் உனக்கு 1000 தடவை படிச்சு சொல்லிருக்கேன். வன்முறை தப்பு, இதனால எந்த விஷயத்தையும் தீர்க்க முடியாது. நான் ஜேகேவோட புள்ளங்கிற மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்ட. நான் உன்னை மாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்டா. ஆனா உன்னை மாத்த முடியாதோங்கிற கவலை எனக்கு கொடுத்துட்ட நீ. என் பையனை எடுத்துட்டு போய் உங்க அப்பா ரவுடியா வளர்க்குறான், தப்பான விஷயத்துல ஈடுபடுத்துறான். ஜேகே நீ பண்றது தப்புடான்னு சொல்றதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன். நீ எனக்கு கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன். உனக்கு கோவம் வந்தா என்னடி? என் நெஞ்சில மிதி. ஒண்ணு பெத்தேனே அது தப்பு, ஒண்ணு வளர்த்தேனே அதுவும் தப்புன்னு ஏத்துக்கிறேன்டா. அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? இப்படி அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறியே. என் பையன் ஒரு நாளும் அப்படி கூப்பிட்டது இல்லடா. வேண்டாம், அவன் அப்படி கூப்பிட்டா எனக்கு அவமானமா இருக்கும். என்னங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கிடந்து வேதனைப்படுறீங்க? இவனுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்து, கிட்டாரை கத்து கொடுத்து, கவிதை எழுது, கச்சேரிக்கு போ, இப்படி எல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்தினது நல்லவனா மாத்துறதுக்கு தாண்டி. அவன் உடம்புல ஓடுற அந்த ஜேகே ரத்தத்தை மாத்துறதுக்கு தான். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் பாழ் பண்ண மாட்டேன். என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுடா. நான் ஒரு தவமா நினைச்சுதான் உன்னை வளர்த்துட்டு வரேன். என்ன புரிஞ்சுக்கடா. ஏய் மேகா லிசன், நேத்துக்கு தேவ் ஒரு பாட்டு பாடினா. 4 வரி யாரோ அவளுக்குன்னு ஆரம்பிக்கும். கனவு காதலிய பத்தி பாட்டு. நைட்டு முழுக்க தூங்கவே முடியலடி. ஏய் லவ் பண்றவன் தான் அப்படி பாட்டு எழுத முடியும். தேவ் யாராவது லவ் பண்றானா? யாருக்கு தெரியும், சொல்லவே மாட்டேங்கிறான். ரொம்ப ரகசியமா வச்சிருக்கான். நித்யா அங்க பாரு, தேவ் உட்கார்ந்திருக்கான். அவன் கையில வச்சிருக்கிறது அந்த பாட்டு டைரி தானே? கரெக்ட் அதே டைரி தான். அதுல பாட்டு மட்டுமா இருக்கும்? அவன் லவ் பண்ற பொண்ணோட பேரும் கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் வெயிட், அவன் யாரை லவ் பண்றான்னு தெரிஞ்சாகணும். இது பிடி. மேகா விடாத. ஹாய் தேவ். ப்ளீஸ் மேகா, மேகா ப்ளீஸ். ஆமா அப்படியா? ஓ படிச்சிட்டு தந்துறேன். என்ன மேகா சொல்றது கேளு ப்ளீஸ். நோ நோ தர மாட்டேன். ப்ளீஸ் நோ நோ ப்ளீஸ் நோ. மேகா கொடு. நோ வே. அது உனக்கு இல்ல, வேணாம் கொடு. வெறும் பாட்டு புத்தகம் தானே? அது வெறும் பாட்டு புத்தகம் இல்ல. பின்ன என் மனசு. உன் மனசு நான் திறந்து பார்க்க கூடாதா? பார்த்தா தப்பா? இப்ப வேணாம். ஏன்? பார்த்துட்டு பிடிக்கலனா? என்ன சொல்ற? பாதி பாட்டு தான் எழுதியிருக்கேன். படிச்சுட்டு பிடிக்காம போச்சுனா முடிச்சிடுறேனே ப்ளீஸ். தேவ், நீ
யாராவது லவ் பண்றியா? சொல்லாம நான் விட மாட்டேன். உன் வாயாலே சொல்ல வைப்பேன். தாமோதரனை புரிஞ்சுக்கவே முடியலடா. கப்புன்னு காசு சொல்லி விட்டாரு. டேய் பசிக்குதுடா. டேய் அஜய்கோட கார் தானே? ஆமாடா. இப்ப வேடிக்கை கவனி. சீக்கிரம் ஏறு ஏறு. என்ன குரு? டோன்ட் மூவ். டேய் யாரா நீங்க? ஸ்டாப். வலடா. வேடா. டேய் போறீங்களா? நிறுத்துங்கடா வண்டியை. டேய். டேய். ரவுடி பசங்க. யார் நீ? சார் நீங்க என்ன கலாட்டா? நான் என்ன சார் பண்ணேன்? யார் அவனே வண்டி அடிச்சு போறேன் சார். சார் லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் இருக்கா? காட்டு. சார் அவங்கள விசாரிங்க சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். ப்ளீஸ் சார் சார். உள்ள பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. இவன் தீவிரவாதியா இருப்பான் போல இருக்கு சார். ஆயுதம் எதுடா? இல்லைங்க சார். அவங்கலாம் யாரு? தெரியாது. உன் கூட வந்த பொண்ணு யாரு? தெரியாதுன்னு சொல்றேன்ல. அந்த பொண்ணு உன் கூட வந்ததானே? இல்ல சார். ஏத்து விட வண்டியில. உள்ள தள்ளி மூட்டி தட்டா எல்லாம் கட்டிடுவா சார். உள்ள போடா. என்ன யாருன்னு தெரியாதுன்னு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டேன். எப்போ வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் என்னை விட்டுட்டு போயிடுவேல. ஆனா நான் உன்னை விட போறதில்ல. அந்த ஜேகே யாரு, உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன். குரு, நான் உன்னை விட மாட்டேன். இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஆளம்பு பிடிச்சாவது பையனை மீட்டு வர வேண்டாமா? கிளம்பு தங்கையா. என்னால முடியாது முருகேசா. ஜெயில அடிபட்டு கிடக்கிறவனை பார்க்கற சக்தி எனக்கு இல்லப்பா. என்ன விட்டுரு. என்னப்பா இதையே சொல்லு இருக்க? வீட்டுல தங்கச்சி அழுது இருக்குல்ல, அது மூஞ்சிக்காவது ஏதாவது. இந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு இல்லை. இந்த சமாச்சாரம் எல்லாம் எங்க வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வருஷம் நாங்க தவறாம கோயில் கோலன்னு போறவங்க. யோ, எங்க வீட்டுல சாமி கூட இருக்கையா. இந்த கேவலம் எல்லாம் இருக்காது. இந்த கேவலம் இருக்காது. என்னையாச்சு உனக்கு? யோ, கல்யாண பந்தையில போலீஸ்காரன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சா அந்த பக்கம் திரும்பாம சாப்பிடுவோம் நாங்க. போலீஸ்காரனோட ஸ்நேகிதனும் வேண்டான்னு ஒதுங்குவோயா. அப்படிப்பட்ட என் குடும்பத்துல பிறந்த என் புள்ள நாயா அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கேன். ஏன் அவன் மாத்தின சாப விட்ட மாதிரி அவன் வாழ்க்கையில புகுந்து அவனை கெடுத்துட்டு இருக்கியா. அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கியா. நாங்க என்ன கெடுதல் பண்ணேன் உனக்கு? என்ன கெடுதல் பண்ண உனக்கு? யோ, போய வேலையை பார்த்துட்டு. நான் என் பாட்டுக்கு என் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேயா. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளையா. அவன் அம்மாவை பார்த்துருக்கிறியா? நான் யார் தெரியுமா உனக்கு? எங்க குல என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரே தெருவில் இருக்கிற பாவத்துக்காக என் பிள்ளைய போட்டு கெடுத்து நாசம் பண்ணிருக்கிறியா? ஏயா? யோ பிடிசி, போயான்னா மேல மேல பேசிட்டு இருக்காத. உன் பையனை நான் ஒன்னும் கூப்பிடலையா. அவனாதான் வந்தான், அன்பா இருந்தான். அவன் இங்க வந்தான்னா நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கத்து கொடுப்பையா. உனக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவனை வீட்டுக்கு நிறுத்திக்கோ. அவங்ககிட்ட இனி எங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு இங்க வந்து என் வீட்டுல கத்திட்டு போயா போயா.
மனசை புண்படுத்திட்டு உனக்கு என்ன ரவுடித்தனம்? இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், உன்னை தவிக்க விடுவேன். உன் லவ் நிஜம்னா நீ மாறுவேன், நான் உன்னை மாத்துவேன். ஆமா. ஏய் குரு, வலிக்குதா? அப்படிதான் வலிக்கும். நீயா செஞ்சதுதானே, இப்ப வலிக்குதுன்னு என்ன அர்த்தம்? அனுபவி. சேச்சே, கவலையெல்லாம் ஒண்ணு இல்ல தேவ். ஏன்பா வாசு நல்லா தானே பாடுறான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன? மேகா, தேவ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண. மேகா ரெக்கமெண்ட் பண்ணா நீ பாடலாம். என்னடா சொல்ற? ஆமாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். தேவ், நான் சொன்னா நீ கேப்பியா? கண்டிப்பா. சலாம் அலைக்கும். ஆத்துல தண்ணி வர அதில் ஒரு மீன் கொடுக்க காத்திருந்த கொக்கு ஒண்ணு கப்பி கொண்டு போனது கண்ணம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒரு மீன் கொடுக்க காத்திருந்த கொக்கு ஒண்ணு கப்பி கொண்டு போனது கண்ணம்மா. காவல் காத்து மேகா, நான் கூட கொஞ்சம் பேசணும். உனக்கும் எனக்கும் இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றத கேட்டா தானே புரியும். ப்ளீஸ் லிசன் டு மீ. I don't want to listen to anybody. மேகா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். எத்தனை நாள் இப்படி ரவுடியா இருப்பேன்? வெட்டு குத்து கொலைன்னு எத்தனை நாள் அலைவேன்? உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் தானே. இது பாரு, இளமைக்கும் வலுக்கும் சம்மந்தமே கிடையாது. உடம்புல இளமை இருக்கும்போதே வலு இல்லாம போயிடலாம். 2 நாள் வயிறு வலிச்சு போச்சுன்னா உன்னால் நிக்க முடியாது. 10 நாள் தொடர்ந்து ஜுரம் இருந்துச்சுன்னா தலையை கூட அசைக்க முடியாது. புரியுதா? சின்ன வயசுல ஜேகே பார்த்தேன், ரவுடி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வயசுல ரவுடியாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டா வாழ்க்கை என்ன ஆகுறது? இதை பாரு, ஒரு ஆம்பளைக்கு எது வீரம் தெரியுமா? 1000 பேரை வெட்டி சாய்க்கிறது இல்ல, ஒரு பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிறது தான் வீரம். பொண்ணால ஒரு பொம்பளை அழுதா நீ ஆம்பளை கிடையாது. ஐயோ, என் பிள்ளை இப்படி நாசமா போறானேன்னு உங்க அம்மா கண்ணீர் விட்டா நீ பிள்ளையே கிடையாது. நடு ரோட்ல போலீஸ்காரன் கிட்ட அவ யாருன்னே தெரியாது நீ என்ன காட்டி சொன்னியே, அந்த மாதிரி ஒரு நாளும் என்னால சொல்ல முடியாது. எனக்கு குருவை தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். குரு நல்லவன். குருவோட அப்பாவை தெரியும், அவர் நல்லவர். அவரோட புள்ள கெட்டவனா இருக்க முடியாது. குருவோட அம்மாவை தெரியும், அவங்க நல்லவங்க. அவங்களோட புள்ள அயோக்கியனா இருக்க முடியாது. For heaven's sake, எல்லாத்தையும் விட்டுடு. ஒரு ஆவி தனது தூக்கி போடு. நான் வேணுமா இல்ல இது வேணுமா? நீதான் வேணும் மேகா. அப்ப சத்தியம் பண்ணு, நீ தலையில கை வச்சு சத்தியம் பண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சத்தியம் பண்ணு. I love you மேகா. காலேஜில் நீ பிரமாதமா பாடுறியாமே, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அப்பா, இப்பெல்லாம் காலேஜ்ல என் பாட்டு ஒரு மேட்டரே இல்லை. பாட்டை மதிக்கிறதுக்கு ஏன் இருக்கா? குனிய முடியலன்னா நகத்தை வெட்டாமலே விட்டுறாதா? அப்பா, பாடுறதை விட டான்ஸ் ஆடணும், அதுவும் நெருப்பு மாதிரி. உனக்கு தெரியுமா, குருவை டான்ஸ்ல அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன ஸ்பீட், கிரேஸ், புது புது ஸ்டைல். குரு டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, என்ன பாடம் நடந்தாலும் கிளாஸை கட் அடிச்சுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுற இடத்துக்கே போயிடுவாங்க. ஏன், நான் கூட தான். அவன் முன்னாடி நான் நத்திங். இன்ஃபேக்ட் அவனுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. டேய், எவ்வளோ கூட்டம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நடவடிக்கை சரியில்லைன்னா பெத்தவனுக்கு மரியாதை கிடையாது. ஆமா, வலிக்குதுடா. என்னப்பா? அங்கே இல்ல, இங்கே. அப்பா, அவன் மாறிடுவான்ப்பா. எப்போ? சீக்கிரம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வேணா பாருங்க, அவ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பிள்ளையா திரும்பி வரத்தான் போறான். நடக்காத விஷயத்தை பத்தி பேசாத. ஆலமரத்தை பலமரமா மாத்த முடியுமா? நாய்வாலை நிமித்த முடியுமா? காக்காவை பேச வைக்க முடியுமா? உலகத்திலேயே மாத்த முடியாத விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது அவன் தான்.